சீக்கிரம் போங்கண்ணே. நம்ம போயிடலாம்ல? சீக்கிரம் போயிடலாம் அமுதா. அரசு தரப்பு வழக்கறிஞர் பேசினதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்திருப்பீங்க. நீங்க தான் அந்த கொலையை பண்ணீங்களாமா? ஆமாங்க ஐயா, நான் தான் கொலை பண்ணேன். என்னாச்சுங்க? இன்னும் வரல சார். அட என்னங்க இப்படி பண்றீங்க? இந்த ஸ்டேட்மெண்ட்ல இருக்கிறது உங்க கையெழுத்து தானா? நீங்க சுயநினைவோட கொடுத்த வாக்குமூலம் தானா? ஆமாங்க ஐயா, நான் சுய நினைவோடு கொடுத்த வாக்குமூலம் தான். அதுல இருக்கிறது என் கையெழுத்து தான். உங்களை யாராவது மிரட்டி இப்படி சொல்ல சொன்னாங்களாமா? இல்லைங்க ஐயா, என்னை யாரும் மிரட்டல. நானே தான் செஞ்ச குத்தத்தை ஒத்துக்கிட்டேன். டைம் ஆகிட்டே இருக்கு அண்ணா, கொஞ்சம் சீக்கிரம் போங்கண்ணா. பார்க்க நல்லவங்க மாதிரி இருக்கீங்க. எதுக்காக இந்த அப்பாவி பொண்ணை கொலை பண்ணீங்க? எனக்கு என் மருமக அமுதாவோட வாழ்க்கை நல்லா இருக்கணும். இவ உசுரோட இருந்தா அவளை நல்லா வாழ விட மாட்டா. அதனாலதான் கொன்னுட்டேன். ஐயா, இதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்லைங்கய்யா. என் மருமகளுக்காக இத நான் சந்தோஷமா ஏத்துக்கிறேன். ஐயா, நீங்க எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை நான் ஏத்துக்கிறேன். மயிலாட், கோர்ட்டார் முன்னாடி அவங்க வாயால செஞ்ச குற்றத்தை ஒத்துக்கிட்டாங்க. இப்படிப்பட்ட குற்றவாளிக்கு தக்க தண்டனை வழங்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். டிஃபென்ஸ் தரப்புல வாதம் ஏதாவது முன்வைக்க விரும்புறீங்களா? என்னங்க? இன்னும் வரல சார். நோ யுவர் ஆனர். இந்த வழக்கோட தீர்ப்பு நாளை வழங்கப்படும். அதுவரை இந்த குற்றம் சாட்டப்பட்டுள்ள அம்மாவை காவல்துறை கட்டுப்பாட்டில் வைக்கும்படி உத்தரவிடுகிறேன். The court is adjourned. நல்லா வாதாடுனீங்க சார். சூப்பர். வாங்க. அக்கா, ஏக்கா எல்லாத்துக்கும் ஆமா ஆமான்னு தள்ளுங்க. அவங்கள கோர்ட் குற்றவாளின்னு முடிவு பண்ணிருச்சு. இனிமேல்லாம் பேசக்கூடாது. கிளம்புங்க. யோ, கூட்டு போயா. என்னக்கா நீ? போமா. எப்படி நடந்துக்கிறேன்னே தெரியல.
அத்தை எங்க? ஏமா இப்படி லேட்டா வர்ற? இப்பத்தே அக்காவை ஸ்டேஷனுக்கு கூட்டு போறாங்க. ஸ்டேஷனுக்கா? மாப்பிள, என்னடா தலையில கட்டு போட்டிருக்க? தலையில ஏன் அடிபட்டு இருக்க? ஆமா, பைக் எங்க? எதுக்கு ஆட்டோல வந்தீங்க? வர வழியில ரவுடி பசங்களோட ஒரு சின்ன தகராறு மாமா. ரவுடி பசங்களா? அந்த பழனி பைய ஏற்பாடுதான். ஓனா சித்தப்பா அதெல்லாம் விடுங்க. உள்ள என்ன நடந்துச்சு முதல்ல அத சொல்லுங்களேன். அத என்னத்தமா சொல்ற? அவங்க கேக்குறதுக்கு முன்னாடி அக்கா நான் தான் எல்லாத்தையும் பண்ணேன்னு சொன்னதும் இல்லாம அதை எழுதி கையெழுத்து வர போட்டிருக்கு. அப்புறம் என்ன, தீர்ப்ப நாளைக்கு சொல்றேன்னு சொல்லி அக்காவை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்கம்மா. நம்ம வக்கீல் எதுவும் பேசலையா சித்தப்பா? அது வக்கீல் என்னம்மா பேச சொல்றீங்க? உங்க அத்தை தான் எல்லாத்தையும் டீட்டெயிலா வாக்குமூலம் கொடுத்து கையெழுத்தும் போட்டு கொடுத்துருக்காங்க. பத்தாததுக்கு அவங்களே வந்து நான் தான் இதை பண்ணேன்னு இந்த குற்றத்தை ஒத்துக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் வாதாடுறதுக்கு என்னமா இருக்கு சொல்லுங்கம்மா. மாயாவை பத்தி ஏதாவது தப்பா சொல்லுவாங்க, அதுல இருந்து ஒரு பாயிண்ட் எடுக்கலாம்னு பார்த்தா அதை பத்தி அவங்க வாயே திறக்கலையே. ஆமா, நீங்க ஏதோ முக்கியமான விஷயமா ஸ்டேஷனுக்கு போறதா சொன்னாங்களே, அப்படி என்ன விஷயம்? ஆமா சார், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அத சொல்லுங்கம்மா, என்ன விஷயம்? செத்து போன மாயா கத்தியால வயித்துலயும் முதுகுலயும் குத்துப்பட்டுதான் செத்துருக்கா. ஆமா, அதான உண்மை. அப்படித்தானமா ரிப்போர்ட்டும் சொல்லுது. இருக்கு சார், ஆனா எங்க அத்தை வயித்துல குத்தல, முதுகுல மட்டும் தான் குத்திருக்காங்க. என்னமா சொல்ற? ஆமா சித்தப்பா, காலையில நீங்க பேப்பரை காட்டும் போதுதான் எனக்கே தெரிய வந்துச்சு. நான் அது விஷயமா அத்தை கிட்ட திரும்ப கேட்கலான்னு தான் ஸ்டேஷனுக்கு போயிருந்தேன். ஆனா அவங்க கிட்ட என்ன பேசவே விடல சித்தப்பா. நீங்க என்ன சொல்றீங்க? இது எப்படி உங்களுக்கு தெரியும்? சார், எங்க அத்தைக்கு நேத்து நான் சாப்பாடு கொடுக்க ஸ்டேஷனுக்கு போயிருந்தேன். அப்பதான் அவங்க மாயாவை முதுகுல குத்தின விஷயத்த சொல்லி அவளை முன்னாடி குத்த முடியலையேன்னு வருத்தப்பட்டாக. அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி வயித்துல குத்திருக்க முடியும்? எங்க அத்தை முதுகுல குத்துறதுக்கு முன்னாடியே யாரோ மாயாவை வயித்துல குத்தி கொலை பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்ல சார், இந்த விஷயம் இன்ஸ்பெக்டருக்கு கூட தெரியும். அவங்க யார் கூடயோ கூட்டு சேர்ந்துக்கிட்டு ஸ்டேட்மெண்ட்டை தப்பா எழுதி எங்க அத்தைக்கு தெரியாம கையெழுத்து வர வாங்கிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த பழனி தான் இந்த வேலையெல்லாம் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். அவன் தான் கோர்ட்டுக்கு எங்களை வரவிடாம தடுத்திருப்பான். ஆனா அவன் எதுக்கு இதெல்லாம் பண்ணணும்? வயித்துல குத்துனது யாரா இருக்கும்? ஒண்ணுமே புரியல. என்னம்மா நீங்க, எவ்வளவு முக்கியமான பாயிண்ட் இது. இத நீங்க முன்னாடியே சொல்லியிருந்தா நான் அங்க வாதாடி வாய்தா வாங்கியிருப்பேனே. இப்போ ஒண்ணும் கெட்டு போகல. நல்ல வேலை, ஜட்ஜி தீர்ப்ப நாளைக்கு சொல்றேன்னு ஒத்தி வச்சிருக்காரு. அதுவும் நமக்கு சாதகம் தான். இந்த பாயிண்ட நாளைக்கு சொல்லி கேசையா திசை திருப்பிடுறேன். சார், அது மட்டும் இல்ல சார், அந்த மாயா ஒன்னும் அப்பாவியோ நல்லவளோ இல்ல. பல பேரை ஏமாத்தினவ. அவளால பாதிக்கப்பட்ட அந்த கணவனும் குழந்தையும் கூட எங்க கூட தான் இருக்காங்க. எனக்காக அவங்க கோர்ட்டுக்கு வந்து ஆதாரத்தை காட்டி சாட்சி சொல்றேன்னு சொல்லிருக்காங்க. இந்த 2 பாயிண்ட் போதும்மா. நாளைக்கு வரும்போது அவங்களையும் ஆதாரத்தோட வர சொல்லுங்க. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கம்மா. இத வச்சு வாதாடி உங்க அத்தைய முதல்ல ஜாமீன்ல வெளியே கொண்டு வந்துடலாம். மீதி விஷயத்தை அப்புறம் பாத்துக்கலாம். நீங்க தைரியமா போங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சரிங்க ஐயா. சரி, போயிட்டு வாங்க. வாங்க வாங்க, பாத்துக்கலாம். வா போலாம். என்ன சார், எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு கேஸ உடைச்சிருவா போல இருக்கு. அப்படி ஏதாவது ஆயிடுச்சுன்னா நாம பண்ணது எல்லாமே வெளியில வந்துரும். அப்ப நான் அந்த யூனிஃபார்மை கழட்டிட்டு உள்ளதான் போகணும். சார், நீங்க தான் இதை நடக்காம பாத்துக்கணும். யோ, தைரியமாரியா? அப்படிலாம் எதுவும் நடக்காது. நடக்கவும் விட மாட்டேன்.
அத்தை, மாயாவை நீங்க எங்க குத்துனீங்க? முதுகிலதாம்மா. கொஞ்சம் நல்லா யோசிச்சு சொல்லுங்க அத்தை. இதுல யோசிக்க என்ன இருக்கு? நான் முதுகுல தான் குத்துனேன். நேருக்கு நேரா நெஞ்சில குத்துற பாக்கியம் தான் எனக்கு கிடைக்கலையே. அப்படி நான் பண்ணியிருந்தா இன்னும் அதிகமா சந்தோஷப்பட்டிருப்பேன். நீங்க முதுகுல குத்துனதா சொல்றீங்க, ஆனா பேப்பர் நியூஸ்ல எல்லாம் என்ன வந்திருக்கு தெரியுமா? நீங்க மாயாவை வயித்துலயும் முதுகுலையும் மாறி மாறி குத்துனதா தான் வந்திருக்கு. இல்லத்தா, நான் அவ வயித்துல குத்தல. நீங்க குத்தலதா, ஆனா மாயாவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல அப்படித்தானே இருக்கு. அவளை யாரோ வயித்துலயும் குத்திருக்காக. ரிப்போர்ட்ல இருக்கிற தகவலை தான் ஸ்டேட்மெண்டாவும் ரெடி பண்ணி உங்களுக்கு அதை படிச்சு காட்டாம எல்லா இடத்துலயும் குத்துனது நீங்க தான்னு உங்களுக்கே தெரியாம உங்ககிட்டயே கையெழுத்து வாங்கிருக்காக. என்னத்தா சொல்ற? ஆமா அத்தை, கண்டிப்பா இதுல ஏதோ ஒரு சதி இருக்குன்னு மட்டும் தெரியுது. அத்தை, உங்களுக்கு முன்னாடி அந்த ரூம்ல யாராவது இருந்தாங்களா? அங்க சந்தேகப்படும்படி யாரையாவது பாத்தீங்களா? இல்லத்தா, நான் உள்ள போகும்போது யாரும் இல்ல. அவ சேர்ல திரும்பி செவுத்து பக்கமா உட்கார்ந்திருந்தா. நான் அவ வாய பொத்தி முதுகுல தான் குத்துனேன். அவ அப்படியே கீழே சரிஞ்சிட்டா. நான் கூட அவளை நேருக்கு நேரா பார்த்து நல்லா நாக்க புடுங்கிக்கிற மாதிரி கேள்வி கேட்டுட்டு அப்புறம் தான் குத்தணும்னு நினைச்சேன். ஆனா பதட்டத்துல போனது முதுகுல குத்திட்டேன். அப்போ நீங்க குத்துறதுக்கு முன்னாடியே அவளை யாரோ வயித்துல குத்திருக்காங்க. அவங்க குத்துனதுல கூட உயிர் போயிருக்கலாம்ல. அட விடுத்தா, நான் பண்ண நினைச்சதை தானே எனக்கு முன்னாடி யாரோ பண்ணிருக்காங்க. ஒருவேளை அவங்க அப்படி பண்ணலைன்னாலும் நான் அவளை கொன்னிருப்பேன்ல. விடுத்தா, உனக்காக இத நான் பண்ணேங்கிற மன நிம்மதியோட சந்தோஷமா இருக்கிறேன். அது போதும். ஆத்தா, நீ எனக்காக அலைய வேணும். நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருங்க, அது போதும். அத்தை, நீங்க மட்டும் தப்பு பண்ணிருந்தா நீங்க சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு. யாரோ பண்ண தப்புக்கு நீங்க எதுக்கு இப்போ தண்டனை அனுபவிக்கணும்? சரி, தப்பே பண்ணிருந்தாலும் சரி, செய்யாத தப்புக்கு நீங்க ஏன் அத உள்ள இருக்கணும்? சொல்லுங்க. நீங்க எங்களோட இல்லாம எங்களுக்கு ஏதத்த சந்தோஷம்? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. முன்னாடி குத்துன அந்த மர்ம நபர் யாருன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். உங்களை நான் கண்டிப்பா வெளியே எடுப்பேன் அத்தை. நம்ம வக்கீல் கிட்ட இத பத்தின மொத்த தகவலும் நான் சொல்லிட்டேன். நாளைக்கு கோர்ட்ல இத ஜட்ஜி கிட்ட சொல்லி நமக்கான நியாயத்தை கண்டிப்பா நான் வாங்கி தருவேன் அத்தை. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு அத்தை. நீங்க தைரியமா இருங்க. நான் வரேன் அத்தை. ஆமாக்கா, நீ தைரியமா இரு, நாங்க இருக்கோம். நீ எதுக்கும் கலங்காத. உன்னை எப்படியாவது நாங்க வெளியே கொண்டு வந்துடுறோம். சரிம்மா, பார்த்து பத்திரமா இருமா. சரி, வரம்மா. வரேன்க்கா. சார், இதுதான் அந்த வக்கீல் வீடு. சார், நீங்க என்ன பண்ணுவீங்களோ இல்ல என்ன பேசி அவரை மயக்குவீங்களோ எனக்கு தெரியாது சார். அவரை எப்படியாவது நம்ம வழிக்கு கொண்டு வந்து நாளைக்கு அவர் கோர்ட்ல ஆஜராகாதபடி பார்த்துக்கோங்க சார். இல்லைன்னா நான் மாட்டிப்பேன். உங்களுக்கு உதவின என்ன காப்பாற்ற வேண்டியது உங்க பொறுப்பு. யோ, ஆள் பார்க்க 7 அடி அர்னால்டு மாதிரி இருக்க. ஏன் எப்படி பயந்து நடக்கிற? சார்,
நான் மாட்டிட்டு இருக்கேன். இந்த உடுப்பு போயிடுச்சுன்னா என் மேல இருக்க மதிப்பு, மரியாதை, பயம் எல்லாமே போயிடும். யோ, அதெல்லாம் நான் போக விட்டுருவேனா? நான் இருக்கேன்ல. பணத்துக்கு மயங்காத மனுஷன் இருக்கானா? சரி, நான் போய் பேசிட்டு வரேன். நீ இங்கே இரு. वकील सर, वकील सर, வாங்க தம்பி, உள்ள வாங்க. உட்காருங்க. சொல்லுங்க தம்பி, என்ன சமாச்சாரமா வந்திருக்கீங்க? எல்லாம் நல்ல விஷயமா தான். யாருக்கு? நான் சொல்றத கேட்டா உங்களுக்கு. சுத்தி வளைக்காம விஷயத்த சொல்லுங்க. நாளைக்கு கோர்ட்ல ஒரு முக்கியமான கேஸ் இருக்கு, அதுக்காக குறிப்பு எடுக்கணும். அந்த குறிப்பை எடுக்க கூடாதுன்னு தான் நான் உங்கள்கிட்ட பேசவே வந்திருக்கேன். என்ன சார், புரியலையா? அமுதா கொடுத்த கேஸ்ல அந்த அன்னலட்சுமிக்காக நீங்க வாதாடக்கூடாது. அதுக்கு உங்களுக்கு ஃபீஸ் என்னன்னு சொன்னீங்கன்னா சிங்கிள் பேமெண்ட்ல கொடுத்துட்றேன். என்ன கொடுப்பீங்க? எவ்வளவு வேணும்? 1 லட்சம், 5 லட்சம், 10 லட்சம்? என்ன சார், உங்களை நீங்க இவ்வளவு சீப்பா நினைச்சிட்டீங்க? 25 லட்சம் சொல்லையா தரேன். சொல்லுங்க. மிஸ்டர், என்ன பேசுறீங்க? பணம் இருந்தா யார வேணாலும் விலைக்கு வாங்கிடலாம்னு நினைச்சீங்களா? விலைக்கு வாங்க முடியாத ஒரு சில விஷயங்கள் இருக்கு, அது தெரியுமா உங்களுக்கு? போன உசுறு, இழந்த மரியாதை, இதையெல்லாம் விலை கொடுத்து வாங்க முடியுமா? முடியாதுல்ல? அதே மாதிரிதான் என்னையும் நீ விலை கொடுத்து வாங்க முடியாது. படிக்காத ஒரு பொம்பளை கிட்ட தப்பா ஸ்டேட்மெண்ட் எழுதி கையெழுத்து வாங்கியிருக்கீங்க. இல்லாதவங்களோட நம்பிக்கையான கடைசி ஆயுதமே நீதிமன்றம் தான். அதுல வாதாடுற எங்க மூலமா தான் நீதி கிடைக்கும்னு மக்கள் நம்புறாங்க. அவங்களை ஏமாத்த சொல்றீங்களா? எங்களை மாதிரி உண்மைக்கும் நேர்மைக்கும் போராடுற வக்கீல்கள் இருக்கிறதுனாலதான் இன்னும் மக்கள் எங்களை தேடி வராங்க. பாவம் ஒரு அப்பாவி பொண்ணு தான் அத்தையை காப்பாத்துறதுக்காக ரொம்ப போராடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு போய் என்ன துரோகம் பண்ண சொல்றீங்களா? என்னால எல்லாம் நம்பிக்கை துரோகம் பண்ண முடியாது. நீ பணத்தை லட்ச லட்சமா எனக்கு கொட்டி கொடுத்தாலும் என்ன நீ விலைக்கு வாங்க முடியாது. எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் நான் அமுதாவுக்காக வாதாடத்தான் போறேன். அந்த அன்னலட்சுமியை வெளியே கொண்டு வரத்தான் போறேன். உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க. சார், அவங்க தான் கொலையை பண்ணாங்கன்னு கோர்ட்லயே ஒத்துக்கிட்டாங்கல்ல, அப்புறம் எதுக்கு இந்த கேஸ்ல நீங்க வீணா வாதாடுறீங்க? பேசாம பணத்தை வாங்கிட்டு வாழ்க்கையில செட்டில் ஆகிற வழியை பாருங்க சார். சும்மா நீதி நேர்மைன்னு பழைய பஞ்சாங்கெல்லாம் இங்க பேசிட்டு இருக்காதீங்க. இந்த உலகத்துல நல்லவனா இருக்கிறத விட பணக்காரனா இருக்கிறதான் சார் புத்திசாலித்தனம். மிஸ்டர், அவங்க தான் ஒத்துக்கிட்டாங்கல்ல, அப்புறம் எதுக்கு நீங்க எனக்கு பணம் தரேன்னு வரீங்க? இதுல இருந்தே தெரிய வேணாம் தப்பு யார் மேல இருக்குன்னு. தயவு செஞ்சு இடத்த காலி பண்ணுங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. இப்ப போறீங்களா? உங்க மேல லஞ்சம் கொடுக்க வந்தீங்கன்னு சொல்லி வழக்கு பதிவு பண்ணி உங்களை உள்ள தள்ளட்டுமா? அதிர்ஷ்டத்தை எட்டி உதைக்கிறீங்க, நல்லா யோசிங்க. மிஸ்டர், எனக்கு யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க வெளியே போறீங்களா இல்ல உங்க மேல கேஸ் போடட்டுமா? எனக்கு பணம் கொடுத்து என்னையே விலைக்கு வாங்க பாக்குறியா?
எனக்கு நீதி நேர்மை தான் முக்கியம். என்ன சார், பழமா காசு வாங்க ஒத்துக்கிட்டானா? எங்க சார், இந்த மனுஷன் பிடி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. போயிடுச்சு போயிடுச்சு சார். உங்களுக்கு உதவி பண்ண போய் ஐயோ என் வேலை போகுது சார். என்னமோ சொல்லிட்டு இருந்தீங்க, பணத்துக்கு மயங்காத ஆள் இருக்கா நானு. சார் எனக்கு பயமா இருக்கு சார். யோ, நீ பயந்து என்னையும் பயமுறுத்தாதியா. இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணி அவனை வளைச்சு பார்ப்போம். வா போலாம்.